ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நம்ம ஐபிஎல்லோட 20th மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் மும்பை பிக் மேட்ச். யாரெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு தெரில. பும்ரா இஸ் பேக் அப்படின்னு தகவல் கிடச்சிருக்கு. பட் ஆனால் ப்ளே பண்ணுவாரா அப்படிங்கிறது கோச் அண்ட் கேப்டன் கையில் தான் இருக்குது. ஓகே, ரோஹித் சர்மா பொறுத்தவரை இன்ஜுரியிலேருந்து வந்துட்டார். ப்ளே பண்ணுவாரான்னு தெரில. நம்ம லாஸ்ட் பிளேயிங் 11 வச்சு டீம் எடுப்போம். ஓகேவா கைஸ்? டாஸ் வின் யார் அப்படிங்கிறது பார்க்கலாம். மேட்ச் வின் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெலிகிராமில் அதை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பிளேயிங் 11 பொறுத்தவரை சேம் டீமோடு இறங்குவாங்க அப்படின்னு நினச்சா, ஆனால் இறங்க மாட்டாங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரை ரோஹித் சர்மா உள்ளே வரலாம். அதுக்கப்புறம் பும்ராவும் பிளேயிங் 11 உள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்குது. மிச்சப்படி எந்த சேஞ்சஸும் இருக்காது. மும்பையை பொறுத்தவரை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்தவரை சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் சேம் டீமோட போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இம்பேக்ட் பிளேயரில் மட்டும் ஸ்வப்னைல் சிங் ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை வேறு யாரும் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் 3 பேர் இருக்காங்க. ஸ்வப்னைல் சிங், ஆர்சலாம், ஸ்ரேயஸ் சர்மா. இவங்க 3 இடத்துல யாருனாலும் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. மிச்சப்படி சேம் டீமோட போக அதிக வாய்ப்பு. ஓகே, கிரவுண்டை பொறுத்தவரை வான்கடே ஒரு பேட்டிங் பிச்சு. ஸோ ஃபாஸ்ட் பவுலருக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ மும்பை ஃபாஸ்ட் பவுலிங்கு நல்ல லைனப் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா பும்ரா வந்தால் பும்ரா, போல்டு, தீபக் சகர், கார்த்திக் பாண்டியா அண்ட் ஏ குமார். ஸோ செம்ம பவுலிங் லைனப் இருக்குது. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டு பிச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி ஃபேஸ் கிரவுண்டு தான். ஆவரேஜ் ஸ்கோர் 176 கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்குறது 180+ கொடுக்கலாம். ஏன்னா இந்த பிச் யார் ஃபஸ்ட்டு பிடிச்சாலும் நல்லா இது பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. டாஸ் வின் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆர்சிபி வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம கிவ்அவே சேலஞ்சு நடத்திட்டுருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். லாஸ்ட்டு நடந்த 7 மேட்ச்லேயும் என்னோடய டீமும் என் ஃப்ரெண்டு டீம் தான் ஃபஸ்ட் வந்துட்டுருக்கு. நல்லா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் நல்லா போட்டி போட்டிருக்கோம். உங்கள் டீம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. பாதி பேர் நான் சொல்லியிருந்த வச்சு க்ரியேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நம்ம கொடுக்கறத மட்டும் கொஞ்சம் ரொட்டேஷன் பிளேயரையும் நீங்கள் சேர்த்து எடுத்து போடுங்க. அவங்களுக்கும் வீசி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கொடுக்க ரொட்டேஷன் பிளேயர் தான் நல்லா எல்லா மேட்சும் ப்ளே பண்ணுறாங்க. என்னன்னு தெரில. ஓகே, ரூல் என்னென்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் மஸ்ட்டு. மிச்சபடி லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, டெலிகிராம்லேயும் லிங்க்கு லாஸ்ட் நேரத்தில் கொடுப்பேன் காய்ஸ். ஓகே, பெஸ்ட்டு பிளேயரை பொறுத்தவரை மும்பை பொறுத்தவரை ரிக்கில்டன், சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா, வில்ஜாக் இவங்க 4 பேர் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் வர இன்னும் லைன்னு இறங்குவதவங்க ஒரு ஃபஸ்ட்லேருந்து சேமாகவே இறங்கலை. ஒரு கொலாப்ஸ்லேயே இருக்குது. அவங்களுக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து இருக்குது. ஏன்னா ரோஹித் சர்மா வந்தால் சூரியகுமார் கீழே வர்றார். வில்ஜாக் இருக்கிறனால அவர் 1-1 வில்ஜாக் எந்த பொசிஷனில் விளையாட வைக்கன்னு தெரியாமல் அவரும் ஃபார்ம் திணறிட்டுருக்கார். பட் ஆனால் இந்த மேட்ச் ஃபார்முக்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது. திலக் வர்மா விளையாடுவாரா அப்படிங்கிறது தெரில. அவருக்கு ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. ஸோ பும்ரா வந்தார்னா யாருக்கு பதில் வருவார்? ஸோ நிறையா பிரச்சனை. ஸோ டெலிகிராமில் நான் அப்டேட் கொடுக்குறேன். மும்பையை பொறுத்தவரை இவங்கெல்லாம் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. ரெக்கார்டு நல்லா இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பவுலிங்கை பொறுத்தவரை போல்டு, ஏ குமார், ஹர்திக் பாண்டியா மஸ்ட்டு பிக் எடுத்துக்கோங்க. ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட் எடுக்கலாம். போல்டு 2+, அனிகேத் வர்மா 1 விக்கெட், விராட் கோலி விக்கெட் எடுக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பும்ரா வந்தால் அவரும் 2 விக்கெட் லாஸ்ட் நேரத்தில் எடுக்க அதிக சான்சஸ் இருக்குது. சூரியகுமார் நின்று விளாண்டுருவார். ரிக்கில்டன் 20+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. வில்ஜாக்கும் 20+ அடித்தார்னா தாண்டி போவார். அதுக்குள்ளே விக்கெட் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தரைனாலும் நீங்கள் இது பண்ணி போங்க. ரொட்டேஷன் பிளேயரில் இருக்கவங்கள கொண்டு வந்துக்கோங்க. ஓகே, ஆர்சிபியை பொறுத்தவரை பிலிப் சால்ட்
ஒரு அதிரடி ஸ்டார்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அவருக்கு ஒரு விக்கெட் அலாட்டும் இருக்குது, ஒரு கேட்ச் போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பும்ரா வந்தார்னா கண்டிப்பாக இவரை நீங்கள் ட்ராப் பண்ணிகிட்டே போகலாம், கொஞ்சம் அவுட்டாக அதிக வாய்ப்பு இருக்குது. மிச்சபடி போல்ட்டை பொறுத்தவரை ரொம்ப இது இல்லை. ஸோ ஒரு கேப்டன் சாய்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதிரடியாக ஸ்டார்ட் பண்ண நல்ல வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்கன்னா. செகண்ட் பேட்டிங்னால் சாலிடாக எடுத்துக்கலாம், 20+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பேட்டிங் ஆர்சிபினா விராட் கோலியை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தவங்க. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு பேட்டிங் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. செகண்ட் பேட்டிங் நல்ல ரெக்கார்ட் இருக்குது வான்கடையில். ரஜத் படிதார் கண்டிப்பாக கேப்டன் நாக்கில் ஆட அதிக வாய்ப்பு இருக்குது. 40+ கிட்ட அடிக்கலாம், இல்லை 30 கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது. நிதானமாக போவார், ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவர் சொல்லியிருந்தார் என்னோடய மிஸ்டேக் அப்படின்னு. ஸோ அவர் நின்று கொஞ்சம் போகலாம். படிக்கலை பொறுத்தவரை இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்டு, மும்பை கூட ஒரு செம்ம ரெக்கார்டு வச்சுருக்காரு. கண்டிப்பாக மஸ்ட் பிக் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க, படிக்கலுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆவார். லிவிங்ஸ்டனை பொறுத்தவரை பவுலிங் போட்டாலும் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, பேட்டிங் வந்தாலும் 20+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. டீம் டேவிட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அவர் பேட்டிங் வந்தார். டீம் டேவிட் இல்லைனா ஜெய் சர்மா, இவங்க 2 பேருமே ஒரு 10 பந்தில் 25-30 ரன் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. குணால் பாண்டியா பார்த்திங்கன்னா பவுலிங் 4 ஓவர் ஃபுல்லாக கொடுத்தாங்கன்னா 1 இல்லைனா 2 விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. கேச்சஸ் பிடிப்பார், ஸோ பாயிண்ட் எடுத்து டீமுக்குள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஜாஸ் ஜேஸ்லூட்டை பொறுத்தவரை நியூ பாலில் விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரோஹித் வாராரா, வில்ஜாக்கும் ரிக்கில்டன் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரில, யார் பண்ணுறாங்களோ ஒரு விக்கெட் எடுக்க அதிக சான்ஸ் இருக்குது. அது போக நீங்கள் புவனேஸ்வர் குமார், எஸ் தயால், இவங்க 2 இடத்துல யாராவது ஒருத்தரை ரொட்டேஷனில் கொண்டு வாங்க. ரொட்டேஷன் பிளேயரை பொறுத்தவரை விராட் கோலி, திலக் வர்மா, என்டீர். இவர் என்டீரை பொறுத்தவரை எந்த பொசிஷனில் ஆடுவார்னு தெரியல, ஏன்னா போன மேட்ச் 1 டவுனோ 2 டவுனோ வந்துட்டார். ஸோ செம்மையாக விளாண்டுட்டார். ஸோ அதனால் திலக் வர்மாவை, ஏன்னா மும்பையோட இதே இதாக இருக்குது. தீபக் ஜகர் நியூ பாலில் நல்லா போட அதிக வாய்ப்பு இருக்குது. புவனேஸ்வர் குமார், எஸ் தயால் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக நீங்கள் டீமை மேக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு 4 டீம் போட்டிங்கன்னா இந்த ரொட்டேஷன் பிளேயரையும் கொண்டு வாங்க, ஏன்னா நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா காய்ஸ்? கேப்டன் சாய்ஸை பார்த்திங்கன்னா ரிக்கில்டன், சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா. மும்பையை பொறுத்தவரை ரிக்கில்டனுக்கு நீங்கள் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஹர்திக் பாண்டியாவுக்கும் சூரியகுமாருக்கும் கேப்டன் சாய்ஸ்னாலும் கொடுத்துக்கோங்க, செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜாஸ் ஜெயஸ்லூட்டுக்கு நீங்கள் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க. ஒரு 5 டீம் போடுறத பொறுத்தவரை. அடுத்து லிவிங்ஸ்டனுக்கும் ரஜத் படிதாருக்கும் கேப்டன் சான்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? ஏன்னா பிச்சு இப்போது லாஸ்ட்டு 2 மேட்சுமே பிளாக் சாயில் பிச்சு தான் ரெடி பண்ணாங்க. ஸோ அதனால் ஸ்கோர் அவ்வளோவா ஏறல, 150 160 அதிலே ரொம்ப இதாகிட்டாங்க. ஸோ இன்றைக்கும் பிளாக் சாயில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது, ரெட் சாயில். ஏன்னா மும்பையை பொறுத்தவரை ஃபாஸ்ட்டு பவுலிங் அட்டாக்னால பேட்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து எடுங்க, பிச்சு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே கைஸ், என்னோடய டீமை பொறுத்தவரை நான் சொன்ன பிளேயரை வச்சு தான் எடுத்திருக்கேன். ஹர்திக் பாண்டியா கேப்டனும் ரஜத் படிதார் கொடுத்துருக்கேன். நீங்கள் வைஸ் கேப்டன் சூரியகுமார் இல்லை ரிக்கில்டன், லிவிங்ஸ்டன் யாருக்குனாலும் நீங்கள் கொடுக்கலாம், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதே ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணால் சால்ட்டை கூட நீங்கள் ட்ராப் பண்ணுங்க, இல்லைனா குணால் பாண்டியா ட்ராப் பண்ணிவிட்டு புவனேஸ்வர் குமாரோ இல்லை விராட் கோலியோ கொண்டு வாங்க, நல்லாயிருக்கும். அது மாதிரி பும்ரா வந்தார்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், அவர் மஸ்ட்டு பிக்காக இருக்கும். செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோடய டீம். ஏன்னா ஓப்பனிங் ஆர்டர் இருக்க மாட்டாங்க பெங்களூரில், ஏன்னா மும்பை பொறுத்தவரை அட்டாக்கிங் பண்ணாங்கன்னா பிரமாதமாக பண்ணிடுவாங்க. ஒரு மும்பைக்கு ஒரு 55 சான்ஸ் இருக்குது மேட்ச் வின்னிங். இது ஆர்சிபிக்கு 45 தான். ஸோ யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். 7 மணிக்கு டாஸ் இதான அப்புறம் வின்னிங் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் மஸ்ட்டாக சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.